வெல்கம் டு நந்து கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன குக் பண்ண போறோம்னா எக் ரைஸ் செய்கிறோம். எக் ரைஸில் இது ஈஸியான முறையில் செய்ய போகிறோம். ஆக்சுவலாக இருக்குது, இது ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக 4 எக் எடுத்து வச்சுருக்கோம். கறிவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கோம். ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம எக்கெல்லாம் வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரைஸ் வந்து கொஞ்சம் ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதே நம்ம கடுகு போட்டுக்கலாம். நறுக்கி வச்சதெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ ஆனியன் வதக்கிறதுக்காக லைட்டாக சால்ட் எடுத்து தூவிக்கலாம். மஞ்சள் தூள் வந்து தேவையான அளவு சேர்த்திக்கலாம். இப்பயே நம்ம வேற எந்த மசாலும் சேர்த்துறதில்லை, இது மட்டும் தான் நம்ம சேர்த்த போகிறது. நல்லா ஆனியன் வதங்கி வரட்டும். சிம்பிளாகவும் இருக்கும். இது வில்லேஜ் ஸ்டைலில் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல், வெஜிடபிள்ஸ் சாஸ் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் செய்கிற மெத்தட் இது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். எக் சேர்த்திக்கல. இந்த டைமில் ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் வந்து கிளறாமல் அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் நல்லா குண்டு குண்டாக வரும் முட்டை. லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன் வதக்கிறதுக்கு மட்டும்தான் சால்ட் போட்டோம். இப்போ நம்ம முட்டைக்கும் போடணும், ரைஸ்க்கும் போடணும். தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். முட்டை நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த டைம் ரைஸ் சேர்த்திக்கலாம். ரைஸும் எக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எதுவுமே சேர்த்துல, சிம்பிளாக தான் வச்சுருக்கோம். ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்குது. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நந்து கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதனா உங்களுக்கு குறையாக இருந்துச்சுனாலோ இல்லை பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லுக் மட்டும் சூப்பராக இல்லை, சாப்பிடவும் சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.